வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, உங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு எக்ஸ்ரே காட்டினா, அந்த எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு அந்த டாக்டர் ரொம்ப ஈஸியா விரல் வச்சு காட்டிடுவார் இல்லையா? ஆமா, அது ரொம்ப தெளிவா கருப்பு வெள்ளையில தெரிஞ்சிடும். கரெக்ட். ஆனா, நீங்க தினமும் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, அப்படிப்பட்ட எக்ஸ்ரேகளையா பாக்குறீங்க? கண்டிப்பா கிடையாது. எங்கேயோ மேற்காசியாவுல ஒரு ஏவுகணை வீசப்பட்டா, அது எப்படி வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சுதுன்னு உங்களால அந்த செய்திகளை மட்டும் வச்சு புரிஞ்சுக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா எல்லாமே தனித்தனி செய்தியா தான் நமக்கு வரும். அதான். அதுதான் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். குறிப்பா யுபிஎஸ்சி மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் சரி, உலக நடப்புகளை ஆழமா தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிற உங்கள மாதிரி ஆர்வலர்களுக்கும் சரி, இந்த கண்ணுக்கு தெரியாத புள்ளிகளை இணைக்கிறது தான் இந்த ஆழமான உரையாடலோட முக்கிய நோக்கம். உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறோம். ரொம்ப சிறப்பான தொடக்கம். நீங்க சொன்ன அந்த எக்ஸ்ரே ஒப்பீடு மிகச் சரியா பொருந்துது. ஏன்னா இன்னைக்கு நாம அலசப் போற ஆதாரங்கள்ல மொத்தம் 12 வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கு. 12 விஷயங்களா? ஆமாங்க. மேலோட்டமா பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம், சுங்கச்சாவடிகள், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அதாவது அந்நிய செலாவணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இது எல்லாமே தனித்தனி தீவுகள் மாதிரி தோணும். ஆனா ஆழமா பகுப்பாய்வு செய்யும்போது இது எல்லாம் எப்படி ஒரு மாபெரும் பொருளாதார சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்குன்னு உங்களால தெளிவா உணர முடியும். சரி. அப்போ நேரடியா விஷயத்துக்கே வருவோம். சமீபத்துல பிரதமரோட ஒரு உரை வந்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது. அதாவது கோவிட் காலத்துல நம்ம பழகிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் பழக்கத்தையும், காருகளை ஷேர் பண்ணிக்கிற கார் பூலிங் பழக்கத்தையும் மறுபடியும் கடைபிடிக்குமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது ஏதோ சுற்றுச்சூழலை காப்பாற்றச் சொன்ன சாதாரண அட்வைஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். இப்போ உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை வந்து பீப்பாய்க்கு $100 தாண்டிடுச்சு. அப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எதிரா 95.21 சரிஞ்சிருக்கு. இதுக்கும் பிரதமரோட அந்த அறிவுரைக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கா? 100% தொடர்பு இருக்குங்க. நீங்க கேட்ட அந்த தொடர்பு தான் இப்போதைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார தலைவலி. இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பாருங்களேன். சொல்லுங்க, எப்படின்னு பாப்போம். இப்போ மேற்காசியாவுல நடந்துட்டு இருக்கிற போர் வெறும் நியூஸ் பேப்பர் தலைப்பு கிடையாது. அது நம்ம நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மறைமுக தாக்குதல். அந்த போர் தொடங்குனதுல இருந்து வெறும் 2 மாசத்துல இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் 38 பில்லியன் டாலர்கள் ஆவியாகி இப்போ $691 பில்லியன் குறைஞ்சிருக்கு. 38 பில்லியன் டாலர்களா? அது சாதாரண தொகை இல்லையே. எப்படி அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சது? நாம பெட்ரோலுக்காக மட்டுமே இவ்வளோ செலவு செய்யறோமா, இல்ல இதுல வேற காரணங்களும் இருக்கா? பெட்ரோல் ஒரு முக்கியமான காரணம்தான். கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொடும்போது நாம டாலர்களை கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னொரு ஆச்சரியமான, அதே சமயம் ஆபத்தான போக்கும் நடக்குது. அது என்ன புதுப்போக்கு? தங்கம் இறக்குமதி. உலக அளவுல ஒரு போர் மூழும்போதோ அல்லது பொருளாதாரம் கொஞ்சம் ஆட்டம் காணும் போதும் பாத்தீங்கன்னா, முதலீட்டாளர்களும் சரி சாதாரண மக்களும் சரி பாதுகாப்பான முதலீடுன்னு நினைச்சு தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்குவாங்க. ஓஹோ, அப்ப தங்கத்துக்கான தேவை அதிகமாயிடுதா? ஆமாங்க. கடந்த 2 வருஷத்துல இந்தியாவின் தங்கம் இறக்குமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி $72 பில்லியன் தொட்டிருக்கு. டாலரை வெளியே கொடுத்து கச்சா எண்ணெயும் தங்கத்தையும் நம்ம வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம அந்நிய செலாவணி என்ன ஆகும்? அதல பாதாளத்துக்கு தான் போகும். இது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல எதிர்பாராத மருத்துவ செலவோ இல்ல பயண செலவோ திடீர்னு உச்சத்தை தொட்டா, அந்த மாத பட்ஜெட்டை சமாளிக்க நாம எப்படி கிரெடிட் கார்டை தேய்ச்சு கடனாளியாவோமோ அப்படிதான் இருக்கு தற்போதைய இந்தியாவின் நிலைமை. மிகச்சரியான ஒப்பீடு. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் $100 தாண்டிடுச்சு. ஆனா நம்ம ஊரு பெட்ரோல் பங்க்ல விலை இன்னும் பழைய அளவுல தானே இருக்கு. அப்படி என்றால் அந்த நஷ்டத்தை யார் தலையில கட்டுறாங்க? அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. அந்த நஷ்டத்தை இப்ப சுமந்துட்டு இருக்கிறது இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மாதிரி எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனங்கள், அதாவது ஓஎம்சி நிறுவனங்கள் தான். அவங்க ஏன் விலையை ஏத்தாம பொறுத்துக்கிறாங்க? பெட்ரோல் விலையை உயர்த்தினா அது பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும். விலைவாசி உயரும், பணவீக்கம் அதிகரிக்கும். அதனால விலையை உயர்த்தாம இந்த நிறுவனங்களே அந்த சுமையை தாங்குறாங்க. இதற்கு பேர் தான் அண்டர் ரிகவரிஸ். ஒரு நாளைக்கு மட்டும் இந்த நிறுவனங்கள் சுமார் 1000 முதல் 1200 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு 1000 கோடியா? நிஜமாவும் சொல்றீங்க? இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையே. நிறுவனங்கள் திவாலாகிடாதா? அதுதான் பொருளாதார வல்லுநர்களோட மிகப்பெரிய கவலையே. இது தொடர்ந்தா நிறுவனங்கள் திவாலாகும். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் சேர்ந்துதான் இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறைய, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ட
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1.3% உயர்த்தியிருக்கு. அப்ப ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம், சரியா? எக்ஸாக்ட்லி. உலகத்துக்கு நாம வித்து சம்பாதிப்பதை விட வாங்கி செலவிழுப்பது அதிகமா இருக்கு. இது தொடர்ந்தா அரசாங்கத்தால உள்நாட்டு கட்டமைப்புகளுக்கு செலவிட பணம் இருக்காது. இதனால தான் HSB நிறுவனம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 6% குறைச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த நஷ்டத்தை அரசாங்கம், எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் நுகர்வோர் மூவரும் பகிர்ந்து கொள்வது மட்டுமே இதுக்கு ஒரே நீண்டகால தீர்வா இருக்க முடியும். ஆக மேற்காசிய போர், கச்சா எண்ணெய் விலை, நம்ம பெட்ரோல் பங்க், நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு எல்லாமே உன்னோடு உன்ன பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த எண்ணெய் பொறியிலிருந்து தப்பிக்க நம்ம வேற வழிகளை தேடிதானே ஆகணும். கண்டிப்பா தேடியாகணும். அதனாலதான் அரசாங்கம் சமீப காலமா பெட்ரோல்ல எத்தனால கலக்கிற உயிரி எரிபொருள் கொள்கைய, அதாவது பயோஃபியூல் பாலிசிய தீவிரமா முன்னெடுக்கிறாங்களா? பெட்ரோல்ல 20% எத்தனால் கலக்கிற E20 திட்டம் சாத்தியமாகியிருக்குன்னு நம்ம படிக்கிறோம். இது ஒரு நல்ல செய்தி தானே? இது ஒரு நல்ல செய்தி தான். நாம நம்ம 2030ஆம் ஆண்டிற்கான இலக்க முன்கூட்டியே அடைஞ்சிட்டோம். ஆனா இங்கே நாம ஒரு முக்கியமான புள்ளியை உற்று நோக்க வேண்டியிருக்கு. இந்த எத்தனால் எதிலிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? விவசாயத்திலிருந்து தானே, கரும்பு மாதிரி பயிர்கள்ல இருந்து. ஆமா, பெருமளவு கரும்பு மற்றும் அரிசியிலிருந்து வருது. ஆனா 1 லிட்டர் எத்தனாலை உற்பத்தி செய்ய கரும்புக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. நாம பெட்ரோல் இறக்குமதியை குறைச்சு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை காப்பாத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அதுக்கு பதிலா நம்ம நிலத்தடி நீரையும் எதிர்கால உணவு பாதுகாப்பையும் விலையா கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் இதுல இருக்கிற ட்ரேட் ஆஃப். அட, இத நான் இப்படி யோசிக்கவே இல்ல. பெட்ரோலை மிச்சப்படுத்த போய் குடிநீரை காலி செய்றோமா? இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். மேற்காசிய போர் எப்படி தமிழ்நாட்டின் நிலத்தடி நீரை உறிஞ்சுகுதுன்னு. இதுக்கு மாற்று வழியே இல்லையா? இருக்குங்க. அதுதான் 2G எத்தனால் எனப்படும் 2ஆம் தலைமுறை எத்தனால். 2G எத்தனால்னா என்ன வித்தியாசம்? அதாவது உணவாக பயன்படுற கரும்பு, அரிசியை விட்டுட்டு விவசாய கழிவுகள், சக்கை இதிலிருந்து எத்தனால் தயாரிக்கிற தொழில்நுட்பத்துக்கு நாம முழுமையா மாறணும். அதுதான் நிரந்தர தீர்வு. புரியுது. சரி, பெட்ரோலுக்கு மாற்று எத்தனால்னா நிலக்கரிக்கு மாற்று சூரிய சக்தின்னு நம்ம பெரிய அளவுல ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆதாரங்கள்ல நான் படிச்ச ஒரு டேட்டா எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அதென்ன டேட்டா? இந்தியாவுல தினமும் சுமார் 23 ஜிகாவாட் ஹவர் சூரிய சக்தி மின்சாரம் பயன்படுத்த முடியாம வீணாகுதுன்னு சொல்றாங்களே. ஒரு பக்கம் மின்சாரம் இல்லாம மாநிலங்கள் தவிக்குது, மறுபக்கம் இவ்வளவு பெரிய விரயம். இது எப்படின்னு எனக்கு புரியலையே. இத மிக எளிதா புரிஞ்சிக்க ஒரு டெக்னாலஜி உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் 5G நெட்வொர்க்ல 100 GB அளவுள்ள ஒரு பெரிய திரைப்படத்தை டவுன்லோட் செய்றீங்கன்னு வெச்சுப்போம். சரி. இன்டர்நெட் வேகம் அபாரமா இருக்கு. ஆனா உங்க செல்போன்ல வெறும் 2 GB தான் ஸ்டோரேஜ் இடம் இருக்குன்னா என்ன ஆகும்? டேட்டா வரும், ஆனா சேமிக்க முடியாம வீணாகும் இல்லையா? ஆமா, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும். அதுதான் இங்கேயும் நடக்குது. சோலார் பேனல்கள் அதிகாலையில இருந்து மதியம் வரை அபரிதமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. ஆனா அந்த நேரத்துல நமக்கு அவ்ளோ மின்சாரம் தேவைப்படாது. மாலையில வெளிச்சம் போன பிறகுதான் வீடுகள்ல மின்விசிறி, ஏசின்னு அதிக மின்சாரம் தேவைப்படுது. ஓ, அப்படி என்றால் மதியம் உற்பத்தியாகிற அந்த மின்சாரத்தை சேமிச்சு வைக்க நம்மகிட்ட போதுமான பேட்டரி அமைப்புகள் இல்லையா? சரியா புடிச்சிட்டீங்க. அந்த பேட்டரி அமைப்புகளை தான் நம்ம PESS, அதாவது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்னு சொல்றோம். சோலார் பேனல்களை அமைக்கிறதுல காட்டுற வேகத்தை அதற்கான சேமிப்பு கட்டமைப்புகளையோ அல்லது அந்த மின்சாரத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்லும் சூப்பர் கிரிட் அமைப்புகளையோ உருவாக்குவதுல நாம காட்டல. அப்போ அந்த திட்டமிடல்ல இருக்கிற இடைவெளி தான் இந்த மின்சார விரயத்துக்கு காரணமா? கண்டிப்பா. இதுதான் ரினியூவபிள் எனர்ஜி கர்டெயில்மெண்ட். இந்த மின்சாரம் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, நாம இப்போ எதிர்கொள்ளும் பருவநிலை மாற்றம் அப்படிப்பட்டது. செய்தித்தாள்களை திறந்தாலே ஹீட் வேவ்ஸ், அதாவது வெப்ப அலைகள் பற்றி தான் படிக்கிறோம். முன்பெல்லாம் வெயில்னா இத்தனை டிகிரின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ வானிலை ஆய்வாளர்கள் வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு ஒரு புது வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல். நீங்க இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? வெறும் வெப்பநிலையை அழகிடுவதற்கும் இந்த வெட் பல்ப் வெப்பநிலைக்கும் என்ன வித்தியாசம்? இது ஏன் மனித உடலுக்கு இவ்ளோ ஆபத்தானது? இது UPSC தேர்வர்கள் மட்டுமில்லாம ஒவ்வொரு சாமானிய மனிதனும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அறிவியல் உண்மை. சாதாரணமாக நாம நியூஸ்ல பாக்குற வெப்பநிலை ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அது காற்றில் எவ்வளவு சூடு இருக்குங்கிறத மட்டும்தான் அளவிடும். ஓகே, அப்போ வெட் பல்ப்னா? வெட் பல்ப் டெம்பரேச்சர்ங்கிறது அந்த சூட்டோடு காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும், அதாவது ஹியூமிடிட்டியும் சேர்த்து அளவிடுறது. மனித உடல் எப்படி தன்னைத்தானே குளிர்விச்சு கொள்ளுது? வியர்ப்பதன் மூலமா. ஆமா, வியர்வை தோல்ல அது காத்துல ஆவியாகும் போது நம்ம உடல் குளிரும். இத நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம். கரெக்ட்.
ஆனா காற்றில் ஏற்கனவே ஈரப்பதம் 80 அல்லது 90% மேல இருந்துட்டா உங்க உடல்ல இருந்து வரும் வியர்வை காற்றில் ஆவியாகவே முடியாது. வியர்வை அப்படியே தோல்ல பிசுபிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆவியாகலனா என்ன நடக்கும்? வியர்வை ஆவியாகலனா உடல் குளிர்வடையாது. உள்ளுறுப்புகளின் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போய் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டு மனிதர்கள் உயிரிழக்க நேரிடும். ஐயோ, இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கே. என்பதால் அந்த 40 டிகிரி வெயில் மனித உடலுக்கு 48 டிகிரியா உணரப்படும். இதத்தான் ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர்னு சொல்றோம். இதுதான் வெட் பல்ப் ஆபத்து. அத கேட்கும்போதே பகீர்னு இருக்கு. இருக்கையோட இந்த சீற்றத்துல இருந்தும் பொருளாதார நெருக்கடியில இருந்தும் தப்பிக்க நம்ம டெக்னாலஜியை தான் முழுமையா நம்பி இருக்கோம். ஆமா, வேற வழி இல்ல. ஒருவேளை அதனால தான் நம்ம பிரதமரோட சமீபத்திய 5 நாடுகள் சுற்றுப்பயணம், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி, இது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுதோ. ஏன்னா எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் இந்த பயணத்தோட முக்கிய நோக்கங்களா இருந்திருக்கு. நிச்சயமா. மரபுசார் எரிசக்தியான பெட்ரோலியத்துக்கு நாம எப்படி அரபு நாடுகளை சார்ந்திருக்கோமோ அதே போல நாளைய டிஜிட்டல் எரிசக்திக்கு, அதாவது டிஜிட்டல் எனர்ஜிக்கு நாம உலக வல்லரசுகளை சார்ந்திருக்க கூடாதுங்கிறதுல இந்தியா தெளிவா இருக்கு. அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. தொழிலதிபர் கௌதம் அதானி சமீபத்துல ஒரு சர்வதேச மாநாட்டுல பேசினது இதைத்தான் மிக தெளிவா உணர்த்துது. அவர் சொன்னாரு, கம்ப்யூட், அதாவது கணக்கீட்டு திறன், இதுதான் இனி உலகத்தின் அடுத்த கட்டுப்பாட்டு மையம்னு. கம்ப்யூட் பவர் அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பா. சிப்ஸ், கிளவுட் அமைப்புகள் மற்றும் ஏஐ மாடல்கள்ங்கிறது வெறும் ஐடி துறைக்கான பிசினஸ் சொத்துக்கள் கிடையாது, அவை தேசிய பாதுகாப்பின் காரணிகள்னு அவர் சொல்லியிருக்காரு. அதானியோட அந்த கூற்று ரொம்ப ஆழமானது. அதாவது அடுத்த உலகப் போருங்கிறது நாடுகளின் எல்லைகள்ல துப்பாக்கியை வச்சு நடக்காது, அது டேட்டா சென்டர்கள்ல நடக்கும்னு சொல்றாரா? துல்லியமா. டேட்டா சென்டர்கள்ல நடக்கும் போர் எந்த அளவுக்கு ஆபத்தானது, அது எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம் நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. என்ன உதாரணம் அது? கூகுள் நிறுவனம் சமீபத்துல ஒரு புதிய அதிநவீன சைபர் தாக்குதலை முறியடிச்சதா அறிவிச்சிருக்காங்க. ஹேக்கர்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எனப்படும் ஏஐ அமைப்புகளை பயன்படுத்தி பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிஞ்சு ஒரு நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்த முயன்றிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரு மனுஷன் ஹேக் செய்யறதுக்கும் இந்த ஏஐ மாடல் ஹேக் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏஐ எப்படி சைபர் அச்சுறுத்தலா மாறுது? இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பூட்டிய வீட்டை திருட திறக்க முயல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண ஹேக்கருங்கிறது ஒரு திருடன் தன் கையில உள்ள 100 சாவிகளை வச்சு ஒவ்வொன்னா போட்டு பார்க்கறது மாதிரி. இதுக்கு பல மாசங்கள் ஆகலாம். சரி, அப்போ ஏஐ? ஏஐ மாடல்ங்கிறது ஒரு அதிநவீன ரோபோட். அது ஒரே வினாடியில பல லட்சம் சாவிகளை போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த பூட்டு எப்படி செய்யப்பட்டதுங்கிற வரைபடத்தையே நொடி பொழுதுல படிச்சு அதற்கேற்ப ஒரு புதிய சாவியை தானே உருவாக்கி திறந்துடும். அட கடவுளே! ஆமா, இதுதான் ஏஐ ஹேக்கிங். மின்னல் வேகத்துல பாதுகாப்பு குறைபாடுகளை அதுவே கண்டுபிடிச்சு தாக்கும். பயங்கரமா இருக்கே. நம்ம டிஜிட்டல் கதவுகளை பாதுகாக்க நாம இன்னும் 20ஆம் நூற்றாண்டு ஆயுதங்களான ஆன்டி வைரஸ்களை வச்சுக்கிட்டு 21ஆம் நூற்றாண்டு ஏஐ போரை எதிர்கொள்றோமாங்கிற அச்சம் எனக்கு வருது. அந்த அச்சம் நியாயமானது தாங்க. இதனால தான் உலகளாவிய பொருளாதார நிபுணர் ருஷிர் சர்மா தனது நேர்காணல்ல ஒரு மிக முக்கியமான டேட்டாவை பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? உலகளாவிய முதலீடுகள் எல்லாமே இப்போ ஏஐயை நோக்கி தான் பாய்ஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்கா, தாய்வான் மாதிரி நாடுகள் இதுல பல மைல்கள் முன்னேறி ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஆனா இந்தியா தனது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக, அதாவது R&Dக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 0.6% மட்டுமே செலவிடுது. அவ்ளோ கம்மியாவா? ஆமா, இந்த முதலீட்டை நம்ம உடனடியா பல மடங்கு உயர்த்தலேனா உலகளாவிய ஏஐ வல்லரசுகளின் போட்டியில நம்ம நிரந்தரமா பின்தங்கிடுவோம். சரி, தொழில்நுட்பமும் நிர்வாகமும் உலக அளவுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே அந்த கேமராவை திருப்பி நம்ம உள்நாட்டு கட்டமைப்புகளுக்கு வருவோம். கண்டிப்பா. தொழில்நுட்பத்தை நாம உள்நாட்டு நிர்வாகத்துல பயன்படுத்த தொடங்கியிருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் டெல்லியில UR2 பகுதியில கொண்டு வரப்பட்ட இந்தியாவின் முதல் மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ சுங்கச்சாவடி அமைப்பு, அதாவது MLFF. ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம். நீங்க கடைசியா நெடுஞ்சாலையில பயணம் செஞ்சதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஃபாஸ்டேக் வந்த பிறகும் கூட அந்த சுங்கச்சாவடி தடுப்பு, அதாவது அந்த பூம் பேரியர் ஏறுறதுக்காக நீங்க சில வினாடிகள் காரை நிறுத்தணும் இல்லையா? ஆமா, ஸ்லோ பண்ணி தான் போகணும். ஆனா இந்த புதிய MLFF அமைப்புல அந்த 24 தடுப்புகளும் முற்றிலுமாக நீக்கப்பட்டுடுச்சு. உண்மையிலே இது பயண நேரத்தையும் எரிபொருளையும் பெருமளவு மிச்சப்படுத்தும் ஒரு அற்புதமான நகர்வு. அதிநவீன கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மூலமா வாகனங்கள்
ஒரு வினாடி கூட நிற்காம சீராக செல்லும் வசதி இது. பௌதிக தடைகளை தொழில்நுட்பம் மிக அழகா உடை தெரியுது. ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? சாலைகள்ல உள்ள சுங்கச்சாவடி தடைகளை கேமராக்கள் நீக்கிடுது. ஆ, ஆனா அரசு நிர்வாகம் மற்றும் ஊழல் விசாரணைகள்ல உள்ள அதிகார தடைகளை நாம இன்னும் நீக்கலையே. ஒரு புறம் தொழில்நுட்பம் பறக்குது, மறுபுறம் நம்ம நிர்வாகம் இன்னும் ஆம வேகத்துல இருக்கே. அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். தமிழ்நாடு மின்வாரியத்துல நடந்த ரூபாய் 397 கோடி மதிப்பிலான மின்மாற்றி கொள்முதல் ஊழல் தொடர்பான வழக்க உச்சநீதிமன்றம் சமீபத்துல விசாரிச்சது. அந்த வழக்க மாநில ஊழல் தடுப்பு பிரிவிலிருந்து, அதாவது DVSA இருந்து CBIக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இத புரிஞ்சுக்க நாம எந்த அரசியல் நிலைப்பாக்கையும் எடுக்க வேண்டியதில்ல. சட்டத்தின் பார்வையில மட்டும் இத பாப்போம். சரி. மாநில அமைப்புகள் விசாரணைய முறையாக கொண்டு செல்லாம பல ஆண்டுகள் காலதாமதம் செஞ்சதே இதுக்கு முக்கிய காரணம்னு உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சுட்டிக்காட்டியிருக்காங்க. CBI விசாரணை வரம்பு, மாநில உரிமைகள் குறித்த விவாதங்கள் இந்தியாவுல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய விவாதம். ஒரு வழக்கு மாநில அரசு விசாரிக்கணுமா அல்லது மத்திய அமைப்பு விசாரிக்கணுமாங்கிற அதிகார சண்டை ஒரு புறம் இருந்தாலும் நீதித்துறையின் எதிர்பார்ப்பு ஒன்னே ஒன்றுதான். ஊழல் விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையோடும் எவ்வித காலதாமதமும் இல்லாம விரைவா நடக்கணுங்கிறது தான். சாமானிய மனிதனோட எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கும். இதே போல அடிமட்ட அளவுல கிராமப்புற பொருளாதாரத்தை மாற்றப் போற இன்னொரு நிர்வாக மாற்றமும் ஜூலை 1, 2026 முதல் வரப்போகுது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. MGNREGA, அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலா விக்சித் பாரத் கிராமீன் அப்படிங்கிற VP கிராம்ங்கிற புதிய திட்டம் கொண்டு வரப்பட இருக்கு. இதுல வேலைவாய்ப்பு 100 நாட்கள்ல இருந்து 125 நாட்களா உயர்த்தப்பட்டிருக்கு. இது கிராமப்புற மக்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கும் ஒரு நல்ல திட்டம் தானே. இதுல ஏன் இவ்ளோ விவாதங்கள் எழுகிறது? எந்த ஒரு பெரிய பெருகை மாற்றமும் இருவேறு விமர்சனங்களை சந்திப்பது இயல்புதாங்க. அரசாங்கத்தின் பார்வையில இது ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு எம்பவர்மெண்ட், அதாவது அதிகாரமளித்தல். 25 நாட்கள் கூடுதல் வேலை என்பது விவசாய தொழிலாளர்களுக்கு அதிக வருமானத்தை உறுதி செய்யும். அப்புறம் ஏன் விமர்சனம் வருது? ஏன்னா மறுபுறம் எதிர்க்கட்சிகளும் சில பொருளாதார வல்லுநர்களும் வேற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. பழைய திட்டத்துல இருந்த பல அதிகாரங்கள் மாநில மற்றும் பஞ்சாயத்து அளவுல இருந்துச்சு, புதிய திட்டம் அதை மையப்படுத்துது, அதாவது சென்ட்ரலைசேஷன் பண்ணுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. ஓ, அதிகாரம் ஒரே இடத்துல குவியுதுன்னு சொல்றாங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம அரசாங்கமே 125 நாட்கள் வேலை கொடுத்தா தனியார் விவசாய நிலங்கள்ல வேலை செய்ய ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இதனால விவசாய கூலி தொழிலாளர்களின் பேரம் பேசும் திறன் குறையலாம்னு ஒரு அச்சமும் நிலவுது. ஒரு புறம் 5G வேகம், AI தொழில்நுட்பம், நிற்காம செல்லும் சுங்கச்சாவடிகள், மறுபுறம் ஒரு வழக்கை யார் விசாரிப்பதுங்கிற குழப்பத்துல நீதிமன்ற படிகள்ல தேங்கி நிற்பது, வேலைவாய்ப்பு திட்டங்கள்ல அதிகார மையப்படுத்தல் குறித்த விவாதங்கள். ஆமா, இதுதான் ரியாலிட்டி. நாம எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான 2 வெவ்வேறு வேகங்கள்ல பயணிக்கிற ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு இன்றைய நம்ம ஆதாரங்கள் மிக தெளிவா படம் பிடிச்சு காட்டிடுச்சு. சரியா சொன்னீங்க. தொழில்நுட்பம் நம்ம சமூகத்தின் வெளிப்புற வேகத்தை அபரிமிதமா அதிகரிக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுக்கிற வகையில நமது சட்டங்களும் நிர்வாக கட்டமைப்புகளும் கொள்கைகளும் அதே வேகத்துல முழு வெளிப்படைத்தன்மையோட மாறணும். கண்டிப்பா. இயந்திரங்களின் வேகம் மட்டும் பத்தாது. மனிதர்கள் உருவாக்கும் அமைப்புகளின் விவேகமும் இணைந்து செயல்பட்டா மட்டுமே ஒரு நாடு உண்மையான முழுமையான வளர்ச்சியை அடைய முடியும். மிகச் சிறப்பான சுருக்கம். இன்னைக்கு நாம பல புள்ளிகளை இணைச்சிருக்கோம். மேற்காசியாவுல எரியும் நெருப்பு எப்படி நம்ம பெட்ரோல் விலைய பாதிக்குது, அந்த இறக்குமதி சுமை எப்படி நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை காலி செய்யுது, அதை ஈடுகட்ட நம்ம எத்தனால் பக்கம் திரும்பினா அது எப்படி நம்ம விவசாய நிலத்தடி நீரை உறிஞ்சுக்குதுன்னு அந்த பொருளாதார வலைய நம்ம அவிழ்த்தோம். அது மட்டும் இல்லாம ஹீட் வேவ்ஸ், அந்த வெட் பல்ப் வெப்பநிலையோட ஆபத்துகள், சோலார் மின்சாரம் ஏன் வீணாகுதுன்னு பார்த்தோம். ஆமா. அப்புறம் AI தொழில்நுட்பம் எப்படி எதிர்கால போர்க்களமா டேட்டா சென்டர்களை மாத்துது என்பதையும் நம்ம ஆழமா பகுப்பாய்வு செஞ்சுட்டோம். எக்ஸ்ரே இயந்திரத்தால ஒருபோதும் பார்க்க முடியாத, ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்ற அந்த சிக்கலான வலைப்பின்னல ஆதாரங்கள் மற்றும் தர்க்கத்தோட உதவியோட இன்னைக்கு நாம மிக தெளிவா பிரிச்சு மேஞ்சிட்டோன்னு தான் சொல்லணும். 100க்கு 100 உண்மை. நமது விவாதத்தின் முடிவில் உங்களுக்காக, ஆமா, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க.
நாம பல தசாப்தங்களாக கச்சா எண்ணெயையும் தங்கத்தையும் அதிக அளவுல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறோமே, அதனால நம்ம டாலர்கள் கரையுதேன்னு கவலைப்படுறோம். ஆனா சற்று எதிர்காலத்தை நோக்கி பாருங்க. டேட்டா என்பது புதிய எண்ணெய்னு அனைவருமே சொல்றாங்க. ஆமா, டேட்டா இஸ் தி நியூ ஆயில். ஒருவேளை வருங்காலத்துல ஏஐ மாடல்களையும் உலகமே இயங்கப் போகும் அந்த கம்ப்யூட் எனப்படும் கணக்கீட்டு திறனையும் நாம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நமது டிஜிட்டல் பொருளாதாரத்தின் நிலை என்னவாகும்? இது ஒரு பயங்கரமான கேள்வி. டேட்டா புதிய கச்சா எண்ணெய் என்றால் அந்த எண்ணெயை சுத்திகரித்து மதிப்பு கூட்டுவதற்கான டிஜிட்டல் சுத்திகரிப்பு நிலையங்களை நாம உள்நாட்டுல முழுவீச்சுல உருவாக்குறோமா, அல்லது மீண்டும் ஒரு முறை ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் நம்பியிருக்கும் அதே பழைய இறக்குமதி சார்பு நிலைக்கு தள்ளப்படுவோமா? சிந்தித்துப் பாருங்கள். மிக ஆழமான, அனைவரையும் தூங்க விடாம செய்யக்கூடிய கேள்வி இது. இந்த 21ஆம் நூற்றாண்டு தொழில்நுட்ப பந்தயத்துல நாம வெறும் பார்வையாளர்களா, நுகர்வோர்களா மட்டுமே இருக்க போறோமா, அல்லது வெற்றியாளர்களா, உற்பத்தியாளர்களா மாறப் போறோமாங்கிறத நமது இன்றைய கொள்கை முடிவுகளும் திட்டமிடலும் தான் தீர்மானிக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து தேடுங்கள், கேள்விகளை கேளுங்கள். ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாலும் இருக்கிற அந்த ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத புள்ளிகளை இணைக்கப் பழகுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம். சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.